ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நேற்று தான் ஊர்லேருந்து வந்தோம். நேற்று வீட்டுக்கு ரீச் ஆகும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 7 o'clock இருக்கும். வந்தோடனே பயங்கர டயர்டு. சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு. ஆனால் இந்த டயர்டு இன்னுமே போகலை. இன்றைக்கி மார்னிங் ஃபுல்லாகவே நல்ல ரெஸ்ட் எடுத்தோம். இன்றைக்கி 30th. இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. மத்தியானத்துக்கு மேலே வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு படம் பார்க்கறதுக்காக தான் கிளம்புறோம். இது நவி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டுட்டே கேட்டுகிட்டே இருந்தா. அதனால தான் இன்றைக்கி போகிற மாதிரி இருந்தது. இது சடன் பிளானு தான். முன்னாடியே பிளான்லாம் ஒன்றுமே பண்ணலை. திடீர்னு கிளம்பி போகிறதா தான் இருந்தோம். ஆக்சுவலி எனக்கு பிபிடி பண்ணுற வேலை, ஸ்கூல் வேலைலாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் லீவ் மூடில் தான் இன்னும் இருக்கேன். ஸ்கூலுக்கு போகணுமா, அதுக்குள்ளே லீவ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பசங்க எப்படி இருப்பாங்களோ அதே மென்டாலிட்டியில் தான் நானும் இருக்கேன். அதனால் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானுமே படத்துக்கு ஆர்வமாக கிளம்பிட்டேன். மத்தியானம் ஒரு 2 மணியை போல் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் சாப்பிடும்போது தான் நவி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சடனாக பிளான் பண்ணி ஒரு 3 மணி இருக்கும். டிக்கெட்டை போட்டாச்சு. 4:30 மணிக்கு எங்களுக்கு படம் ஆரம்பிக்குது. ஸோ அவசரமாக சாப்பிட்ட கையோட உடனே கிளம்பி மெரினா மால் ரீச் ஆகிட்டோம். மெரினா மால் நாங்கள் உள்ளே நுழையும் போது 4:15. தியேட்டர் 4:30 மணிக்கு படம் ஆரம்பிக்குது. ஸோ எதையுமே பார்க்க முடியல. அவசரமாக டக்குன்னு கிளம்பிட்டு நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக பார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே போகணும் அப்படின்றதுக்காக போனோம். அது என்னன்னு தெரியல, கோயின்சிடென்ஸா இல்லை எதர்ச்சியாக அமைதான்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக இந்த I3 I4 தான் நாங்கள் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நான் ரெகுலராக பார்த்துட்டேன். பேஸ்மெண்ட் 3ல் இருக்கோம். நம்ம 4th floor போகணும். டென்ஷன் வேறு, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு அதோடு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டோம். நம்ம வீட்டிலேருந்தே புக் பண்ணிட்டோம். எல்லாம் ரெடியாக போனதுனால உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. இந்த மாலில் ஏதோ வச்சுருந்தாங்க, பெப்பா பிக் வச்சு அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லை. சரி வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு படத்துக்கு போவோம் அப்படின்ட்டு அவசரமாக போயிட்டோம் உள்ளே. கரெக்டாக நமக்கு ஸ்க்ரீன் 5ல் படம் போட்டிருந்தாங்க. அங்கே அவ்வளோ அவசரமாக ஓடி போனதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் ஓப்பனே பண்ணலை, இன்னொரு 5 minutes ஆகும் போல் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் வெளியில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக நின்றுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே மூவ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம போனோம். இங்கே ஸ்க்ரீன்லேயே நம்ம டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இதை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. முன்னாடி ஒரு தடவை வந்தபோது பயங்கர கூட்டமாக இருந்தது, அதனால் நான் பார்க்க முடியல. சரி இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் இருக்கே பார்ப்போம் அப்படின்ட்டு நான் அதை தான் பார்த்துட்ருந்தேன். என்னென்ன படம் இருக்குது, எப்படி புக் பண்ணணும் அப்படின்ட்டு இதெல்லாமே பார்த்துட்ருந்தேன். நவி அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்கம்மா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நாங்களுமே உள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி படம் பார்க்குறதெல்லாம் நவிக்கு பிடிக்காது. ஆனால் என்னன்னு தெரில, அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அவள் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு இன்றைக்கி இந்த படம் பார்க்க வர்றதுக்கு மெயின் ரீசனே அவள் தான். ஆமாம், இன்றைக்கி என்ன படம் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா கருப்பு தான். கருப்பு படம் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா இது பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பெரிய பெரிய மாலில் தியேட்டர் இருக்குது இல்லையா, இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம பேக்கில் என்ன இருக்குன்றது நம்மளோட ப்ரைவசி, அதையே இவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி இங்கே பாப்கார்னோட விலையுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. எந்த ஃபுட் ஐட்டமுமே வாங்குகிற ரேஞ்சில் இல்லை. பாப்கார்ன்லாம் 300க்கு மேலே தான் வச்சுருக்காங்க. ரொம்பவே விலை அதிகமாக இருந்தது. அதனால் அங்கே எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவில் இருந்தோம். உள்ளே போய் உட்காந்தாச்சு. ஒரு வழியாக படமும் போட்டுட்டாங்க. உண்மையாலுமே படம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் போய் பாருங்கள். தியேட்டரில் பார்த்தா அதோட எஃபெக்டே வேறு லெவலாக இருக்கும். நல்லா இருந்தது படம். பார்த்துட்டு நவி ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு பீஸா வாங்கணும் அப்படின்னு வாங்கினான். எனக்கு அங்கே எதுவுமே வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்லை உங்களில் நிறைய பேருக்கு தோணுதா அப்படின்றது எனக்கு தெரியல. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தியேட்டரில் நம்ம பணம் கொடுக்குற டிக்கெட்டோட விலையை விட அங்கே விற்கிற ஃபுட் ஐட்டமோட விலை ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது கண்டிப்பாக குறைக்கணும். ஒருவேளை சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குமா, இல்லை
யாருமே கேட்குறதில்ல, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ட்டு. இதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு 7:45 8 மணி இருக்கும். அப்படியே மால்லேருந்து இறங்கி வந்து கீழே வந்து ஒரு ஸ்பார் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அதில் போயிட்டு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்க வேண்டியிருந்தது. வேணுன்ற மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நேற்று தான் ஊர்லேருந்து வந்தோம் இல்லையா, வீட்டில் தோசை மாவு எதுவுமே இல்லை. நேற்று நைட்டும் சரி இன்றைக்கி காலையிலையும் சரி உப்புமா பொங்கல் அப்படின்னு மேனேஜ் பண்ணியாச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு போனால் ஒரு வேளை உப்புமா தான் செய்வேன் அப்படின்ட்டு நவி வந்து போகிற வழியிலேயே அவளுக்கு வேணுன்ற டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டா. நாங்களும் அப்படியே வர வழியில் சாப்பிட்டுட்டோம். இதோட இந்த விலாக் முடியுது. விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.